துலாம் ராசிக்காரர்களையே இயல்பிலேயே நீதியின் அடையாளமாக எல்லாவற்றிலும் சமநிலையை விரும்பக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்களாக மட்டுமே தாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பிறர் படக்கூடிய கஷ்டத்தை கண்டு உடனே உருகக்கூடிய ஒரு மனமும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய குணமும் கொண்ட உங்களை இந்த ஒரு சமுதாயம் நிறைய அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தியிருக்கும், நிறைய அளவுக்கு உங்களை தேவையில்லாமல் விஷயங்களை இழுத்தும் விட்டிருந்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்கிறது, அதனை தீர்க்க வேண்டும் என்று போனால் கூட அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்கு தீர்ந்து உங்களை அந்த ஒரு இடத்தில் பிரச்சனையாக மாற்றி விடுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அவமானப்படுத்தினார்கள் உங்களுடைய வாழ்க்கையில. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயல்பிலேயே எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி பறவையை போல சுதந்திரமாக சிறகடித்து பறக்க விரும்பக்கூடிய எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களை சுற்றியிருந்த குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த சுதந்திரத்தை ஒரு குற்றமாகவே பார்த்து உங்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை உங்களுக்கு பெரிய ஒரு அவமானமாகவும் மாற்றி கொடுத்திருப்பாங்க. நீங்க வெளியில் போய் சுத்துவதும் எல்லா மனிதர்களிடம் போய் பேச வேண்டும், எல்லாரிடமும் நம்ம பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதனை பிடிக்காத உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை எப்படியாவது சிறைப்பிடித்து வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு மீது இந்த மாதிரியான திட்டங்களையும் அவங்க வகுத்திருப்பாங்க. அதனால நிறைய அவமானங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட தேர்வுகள், உங்களுடைய ஆடைகள், உங்களுடைய நட்பு வட்டங்கள் என எல்லாத்திலும் தலையிட்டு நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சுயத்தை அழிக்க நினைத்தவர்களின் பிடியில் சிக்கி நீங்க மூச்சு திணறிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை ஏராளமாகத்தாங்க இருந்திருக்கும். நீங்க உங்களுக்கான ஒரு சிறிய உரிமையை கேட்கும்போது கூட அதை திமிர் என்றும் அடங்காத குணம் என்றும் சமுதாயத்திற்கு முன்னால் தவறாக சித்தரித்தும் பேசியிருப்பாங்க. உங்களை 4 பேருக்கு முன்னால் கூனி குறுக செய்து அவமானப்படுத்திய போது உங்களுடைய சொந்த சுதந்திரத்திற்கான நீங்கள் அழுது தீர்த்த இரவுகள் உங்களுடைய மனதை ஆழமாகவும் காயப்படுத்தியிருக்கும். இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய பெற்றோர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்தார்களா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்க கூறவும். நீங்க உண்மையை சொன்னதற்கான தண்டிக்கப்பட்ட நாளாகவும் இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் போலியாக நீங்க நடிக்க தெரியாத ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. எப்போதுமே நேர்மையாகவும் கசப்பான உண்மைகளை முகத்திற்கு நேரடியாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்களும் நீங்கள் தான். இந்த சுயநல உலகில் நீங்கள் உண்மையை சொன்னதற்காகவே மிக பெரிய அளவில் தண்டிக்கப்பட்ட ஒரு இருண்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா நீங்க உண்மையைத்தான் கூறியிருப்பீங்க. உண்மையை கூறியதால் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு உங்களை அடித்து கூட போட்டிருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். போலியான புகழ்ச்சிகளையும் முகமூடி மனிதர்களையும் மட்டுமே கொண்டாடும் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டிய போதோ அல்லது ஒரு உண்மை நிலைப்பாட்டை எடுத்த போதோ அங்கிருந்த அனைவருமே ஒன்று சேர்ந்து உங்களை குற்றவாளியாக பார்த்திருப்பாங்க. நீங்க சொன்ன உண்மையை யாருமே ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உங்களை ஒரு மோசமானவராகவும் குடும்பத்தை அல்லது மோசமானவராகவும் நினைத்து குடும்பத்தை அல்லது அமைப்பை கெடுக்க வந்தவராகவும் முத்திரை குத்தி உங்களை புறக்கணித்து தனிமைப்படுத்திய அந்த ஒரு நாளில் நாம் நேர்மையாக இருந்ததுதான் நாம் செய்த ஆகப்பெரிய ஒரு பாவமா என்று நினைத்து உங்களை ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அடியோடு நீங்க உடைக்க வைத்திருக்கும். உண்மையாக இனிமேல் இருக்கவே கூடாது என்று உங்களுக்குள்ள சிந்திக்கவும் வைத்திருக்கும். உங்களுடைய கனவுகளை கேலி செய்தவர்கள், உங்களுடைய கனவுகள் என்பவை வெறும் ஏதோ ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கான கனவுகளாக இருக்காது. உங்களுடைய தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு கனவுகளாக இருந்திருக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத லட்சிய கனவாக உங்களுடைய கனவானது இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களுடைய சொந்த குடும்பத்தினரோ அல்லது நீங்க உயிராக நினைத்த நண்பர்களோ கூட அதை புரிந்து கொள்ளாமல் மிக மலிவாக கேலி செய்து உங்களை பார்த்து சிரித்திருப்பாங்க. நீங்க சொல்வதை பார்த்து உங்களுடைய தகுதி என்ன, உன்னுடைய தகுதி என்ன, நீ பார்க்கக்கூடிய வேலை என்ன, உனக்கெல்லாம் இதெல்லாம் பகற்கனவு, ஒழுங்காக சொல்வதை கேட்டு நட என்று உங்களை தன்னம்பிக்கை அடியோடு ஒடுக்கக்கூடிய படியான வார்த்தைகளை தொடர்ந்து உங்கள் மீது விதைத்து உங்களுடைய மனதையும் அவங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, உங்களையும் கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலே நடந்திருக்கும். இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் தீராமல் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதற்காகத்தான் நீங்க இது வரைக்கும் ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது நடக்குமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இதுவரை நீடித்து வந்த குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் முற்றிலுமான ஒரு முடிவானது வர காத்திருக்கிறது. வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையானது ஓடப் போகிறது. நீங்கள் கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முதலாவதாக இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில திறக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து மாபெரும் அதிர்ஷ்ட கதவு திறக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையப் போகிறது. ஏனெனில் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே மிஞ்சிய ஒரு நிலைமையில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் உங்களுடைய பக்கம் திரும்புவதால் உங்களது மூடியிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் அகலமாக திறக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த பூர்வீக சொத்து விவகாரங்களும் நீதிமன்ற வழக்குகளும் அல்லது தீராத குடும்ப பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலுமே அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களுடைய மனதில் ஒரு இமயம் போன்ற ஒரு நிம்மதியை தேடி கொடுக்குங்க. இதுவரைக்கும் உங்களுடைய திறமைகளையும் நேர்மையையும் மதிக்காமல் இருந்த இந்த ஒரு உலகம் இனி உங்களை தேடி வந்து உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும் வாரி வழங்கக்கூடிய நிலைமையானது உருவாக்குவதுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கதையாக மாறி உங்களுடைய பொருளாதார நிலையை அசுர வேகத்தில் உயர்த்தப் போவதும் முற்றிலும் உண்மையாகத்தாங்க மாறும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் செய்யும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டு உள்ளன என்று நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த அந்த ஒரு இருண்ட காலம் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீண்ட நாட்கள் படித்ததற்கு சம்பந்தமான வேலைகள் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நீங்கள் கடினமாக வேலைகளை தேடிக்கொண்டே இருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் விட்டுவிடாமல் தேடிக்கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பெரிய முதலீட்டாளர்களின் சேர்க்கையாகவே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு தேடி கிடைக்கும். அல்லது ஒரு புதிய கூட்டு தொழில் திட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை அது உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக மாறிவிடுங்க. இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் கையில் எடுக்கும்போது அது உங்களுடைய சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தி கொடுக்கும். மேலும் இதுவரை உங்களை ஒரு ஏளனமாக பார்த்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களின் இந்த அசுரத்தனமான உயர்வை பார்த்து வாயடைத்து போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வாதாரமும் கௌரவமும் உயர்ந்து உங்களை ஒரு புதிய சகாப்தத்தின் வெற்றியாளராக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்கத்தாங்க போகிறது. நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்கமையும் தேடி கொடுக்கும். இயல்பிலேயே துலாம் ராசிக்காரங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதிய இடங்களுக்கு பயணம் செல்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அதற்கேற்ப இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரிய ஒரு வருமானத்தை உங்களுக்குள்ள தரப்போகிறது. தொழில் அல்லது வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தூரத்து பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பான அனைத்தும் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் பிரம்மாண்டமான ஒப்பந்தங்களையும் உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். அதே போல நீங்கள் நவீன காலத்திற்கு ஏற்ப கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய தொழில்நுட்பமே அல்லது கலை சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு வழக்கமான வருமானத்தை தாண்டி பல மடங்கு லாபங்கள் தரக்கூடிய புதியதொரு பகுதிக்கான நேர வருமான பாதையை திறந்துவிட்டு உங்களை எப்போதும் பணப்புழக்கம் நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் உங்களுக்குள்ள வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியது நிச்சயமா உங்களை தேடி வந்துவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையப் போகிறது. ஏனெனில் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே மிஞ்சிய ஒரு நிலைமையில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் உங்களுடைய பக்கம் திரும்புவதால் உங்களது மூடியிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் அகலமாக திறக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த பூர்வீக சொத்து விவகாரங்களும் நீதிமன்ற வழக்குகளும் அல்லது தீராத குடும்ப பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலுமே அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களுடைய மனதில் ஒரு இமயம் போன்ற ஒரு நிம்மதியை தேடி கொடுக்குங்க. இதுவரைக்கும் உங்களுடைய திறமைகளையும் நேர்மையையும் மதிக்காமல் இருந்த இந்த ஒரு உலகம் இனி உங்களை தேடி வந்து உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும்
வாரி வழங்கக்கூடிய நிலைமையானது உருவாக்குவதுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கதையாக மாறி உங்களுடைய பொருளாதார நிலையை அசுர வேகத்தில் உயர்த்தப் போவதும் முற்றிலும் உண்மையாகத்தாங்க மாறும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் செய்யும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டு உள்ளன என்று நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த அந்த ஒரு இருண்ட காலம் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீண்ட நாட்கள் படித்ததற்கு சம்பந்தமான வேலைகள் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நீங்கள் கடினமாக வேலைகளை தேடிக்கொண்டே இருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் விட்டுவிடாமல் தேடிக்கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பெரிய முதலீட்டாளர்களின் சேர்க்கையாகவே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் உங்களுக்கு தேடி கிடைக்கும். அல்லது ஒரு புதிய கூட்டு தொழில் திட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை அது உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக மாறிவிடுங்க. இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் கையில் எடுக்கும்போது அது உங்களுடைய சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தி கொடுக்கும். மேலும் இதுவரை உங்களை ஒரு ஏளனமாக பார்த்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களின் இந்த அசுரத்தனமான உயர்வை பார்த்து வாயடித்து போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வாதாரமும் கௌரவமும் உயர்ந்து உங்களை ஒரு புதிய சகாப்தத்தின் வெற்றியாளராக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்கத்தாங்க போகிறது. நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்கமையும் தேடி கொடுக்கும். இயல்பிலேயே துலாம் ராசிக்காரங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதிய இடங்களுக்கு பயணம் செல்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதற்கேற்ப இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரிய ஒரு வருமானத்தை உங்களுக்குள்ள தரப்போகிறது. தொழில் அல்லது வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தூரத்து பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பான அனைத்தும் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் பிரம்மாண்டமான ஒப்பந்தங்களையும் உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். அதே போல நீங்கள் நவீன காலத்திற்கு ஏற்ப கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய தொழில்நுட்பமே அல்லது கலை சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு வழக்கமான வருமானத்தை தாண்டி பல மடங்கு லாபங்கள் தரக்கூடிய புதியதொரு பகுதிக்கான நேர வருமான பாதையை திறந்துவிட்டு உங்களை எப்போதும் பணப்புழக்கம் நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் உங்களுக்குள்ள வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக உங்களை தேடி வந்துவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே